தோழர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில இருக்கிறது. அதுக்கு யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமா தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னைக்கு வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் அங்கே இருக்கும். அதில் என்னென்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க ஒரு லாங் டைம் அவங்களால ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு மண்ணோட இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உதவி இயக்குனர்களுக்கு வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா யுகபாரதி அண்ணன் தொடர்ந்து இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பா பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாள்ல எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த படத்துக்கு ஜோஸ்வா ஆரம்பத்துல இந்த படம் கமிட் ஆன டைம்ல அவன் என்கிட்ட சொன்ன பேர் வேற பேரு. அதுக்கப்புறம் வேற ஒரு படத்திற்கு அந்த பெயர் போனதுனால இந்த டைட்டில் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பெயரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமா இருக்கு. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பெயர்லயே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம ரொம்ப காலமா அறிஞ்சு வச்சிருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான். தோழர்களே, எனக்கு ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்ல இருந்து போன் பண்ணான். அண்ணே, இத்தனை கட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலயும் நான் அவனுக்கு சீனியர். அவனுக்கு மட்டும் இல்ல, தற்கால தமிழ் சினிமா நான் அதுல ரொம்ப சீனியர். அதனால சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் ஜோஸ்வாவுக்கு சொன்னேன். இங்க என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமா நடத்துறேன் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு. என் பொண்டாட்டி நான் சமமா தானே நடத்துறேன் அப்படின்னு சொல்றவன், நான் சாதியே பாக்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்றவன், நான் எங்க வீட்டுல எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்றவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு. நீ யாரா அதை பண்றதுக்கு அப்படிங்கறதான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்துல இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்துல, அறிவியல்ல, வளர்ச்சியில, டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்துல எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்தில் ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. அம்மா வந்தால ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. பூட்டாத பூட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு. அவள் அப்படித்தானே ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு. அதுல இருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுக்கு பின்னாடிதான் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம சாதாரணமா ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமா வைக்க முடியல. அது யாரெல்லாம் கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்கதான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்றேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளைய கடவுளா பாக்குறீங்க? பொம்பளைய மனுஷியா பாருங்கடா, எதுக்கு கடவுளா பாக்குறீங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஸ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவா இருக்காங்க. அப்படி தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை சொல்லிக்கிறேன்.
இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஸ்வாவுக்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கெல்லாம் என் பட விழாவில் பேசுறதே கஷ்டம். இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோட தான் வருவோம். அது மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆயிரும். அதனால என்ன மனசுல இருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க வந்தது லிஜோவுக்காக வந்தேன். ஏன்னா இப்போவும் லிஜோலாம் சொல்றப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சங்கீனியா தான் இன்னும் என் மைண்ட்ல எப்பவும் இருப்பாங்க. ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நடிகையின் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்றதை விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 ரீசன் இங்கே வந்தவொன்னு அப்சர்வேஷனில் தோணுச்சு. ஒன்று, படத்தில் பணியாற்றினவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது, ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம் எடுத்து முடிச்ச பிறகு. ஸோ அதுவுமே படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது. இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை. இப்போதான் கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போ கேட்டாங்க, ஜென்டில் உமன்னு டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல 2 இருக்கும். ஒன்று பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம், ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்றோம். ஒரு லேடிஸா ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம் இல்லையா. அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமா இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில. ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்ல தான். இந்த வயசுல நீங்க இது பண்ணணும், இந்த வயசுல இது பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசுல குழந்தை பெற்றுக்கணும், இந்த வயசுல இது போகணும், இந்த வயசுல செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும், பிறந்ததுல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிகையாளராக இருந்தப்போ சில ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது, நம்ம எவ்வளவு முரணா யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ குஷ்பு மேடம் அப்போ கற்பு பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது, பயங்கரமா கொந்தளிச்சாங்க. கற்பு பத்தி எப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிருச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால போய் போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போ நான் பத்திரிகையாளரா ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு புள்ளி வரம் கிடைச்சது. எய்ட்ஸ்ல இந்தியாலேயே 2வது பெரிய ஸ்டேட் அதிகமான நோய்கள் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு. நீங்க கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளவு பேசுறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸ்ல 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி விவரத்தோட சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்துல நம்ம எவ்வளவு விலகி இருக்கோம். உண்மையாவே நீங்க உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்க கடவுளா மதிக்கிறது சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல. ஆனா அத எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளிய வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது நமக்கு ஒரு கற்பனையை ஒண்ணு கொடுக்கும், ஆனா யதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில. ஸோ அதனாலதான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம 2 கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சதுதான். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க ஒரு வரவேற்பு ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த ரிசப்ஷன்ல பெண்கள் தான் அந்த சந்தனம் தொளிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க. நான் பார்த்த நாள்ல இருந்து இது மாறவே இல்லை. இப்போ அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும்.
அது அந்த இடத்துல 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன். இல்ல அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனா அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதுல நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலா நான் பாக்குறேன். ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பத்தி பேசின இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்ட் ஒளிப்பதிவாளர் ஆரம்பிச்சு படத்தொகுப்புல ஆரம்பிச்சு டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்ல இருந்து எல்லாருமே வந்து படத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றது ஈஸி இல்லை, பயம்தான் வரும் யூஸ்வலா ஒரு படத்தை முடிக்கிற உடனே. ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவங்க இங்க இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸோட இருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கொடுக்குது. ஸோ ரீல்ஸ் பார்க்கறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழல்ல ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஞானவேல் வந்து இந்த படத்தோட சிறப்பே வந்து வேலை செஞ்சவங்க கம்மியா பேசுறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதும் சொல்றதுனால நான் குறைச்சிக்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியா வேற வேற தம்பிகளை வந்து நான் சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது சில பேர் இவன் எப்படியாவது டைரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும், சில பேர் இவன் கண்டிப்பா டைரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும். அப்படி ஆயே தீருவான்னு நான் நினைச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா சேதுராமன். பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம், இந்த படத்தை பத்தி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோல் மீது சுமப்பீர்கள்னு தெரியும். அதனால இந்த படத்தை வந்து நிச்சயமா அவங்க எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி வந்து இந்த படத்துல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அது ரொம்ப இது வந்து ஒரு வழக்கமா எல்லா படத்துலையும் சொல்றதுதான், எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்தா தனித்தனியா கேட்கும்போது எல்லோரும் ஜோஸ்வா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்க நிச்சயமா சொல்லலாம். நீங்க வந்து லிஜோல தொடங்கி அமரன்ல இருந்து அருகில இருந்து இப்படி ஒவ்வொருத்தரா வரிசையா சொல்லிட்டு வந்தா எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோஸ்வாவை வந்து பிடிக்கும். காரணம் வந்து என்னன்னா வேலை செய்யறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவன் வேலையை அவன் நடத்திட்டு போயிட்டே இருப்பான், நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பா அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நானும் வந்து முதல்ல ஒரு 20 நாளுக்குள்ள அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத பண்ணலாம் கூட சொன்னேன். இல்லைன்னே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது. வேற நிறைய படங்கள் வெளியே வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம். இதெல்லாம் சாத்தியமாங்கிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தரா வந்து இந்த கை சேர அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வு பூர்வமாக மாறிடுச்சு. இந்த படத்துல வந்து ஒரே ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்கு. பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால் தான் அழகு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புறேன். வாழ்த்துக்கள் ஜோஸ்வா. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு தான் யுகபாரதி ஐயா வந்து இந்த ட்ரெய்லரை அனுப்பிட்டு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொன்னாரு. நேற்று நைட்டு சின்ன போன்ல பார்க்கும்போதே ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியா இருந்துச்சு அந்த ஒர்க்கு. அதுக்கு பின்னால உள்ள திட்டமிடல் தெரிஞ்சுது. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து வெளியில நின்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு 19 நாள்ல இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்கன்னு சொல்லி. நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்கள்ல எடுப்பாங்க, ஆனா அதோட போதாமைகள் தெரியும். அதுல நிறைய அது மேக்கிங் வைஸா இருக்கட்டும், கண்டென்ட் வைஸா இருக்கட்டும், பட்ஜெட்ல பண்றேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களா இருக்கு. இது வந்து ரொம்ப கச்சிதமா இருந்துச்சு. அது ஒரு படத்தை அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகா பிரதிபலிச்சது. அப்புறம் அந்த தொழில்நுட்பம் அந்த போதாமையும் தெரியல. அப்புறம் இப்ப சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு. அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமா இங்க வந்து கோடியா கொட்டி ஒரு சாங் எல்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு இம்பாக்ட் ஏற்படாது. ஆனா இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டுல வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வலி நிறைந்த ஓலமா இருக்குது. ஆனா அது படமாக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், இசையாக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், அது வேற ஒரு வடிவத்துல இருக்கு. அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்துல இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு மூணும் அந்த காட்சியுமா இருக்கட்டும், வரிகளா இருக்கட்டும், அந்த
இசை வடிவமா இருக்கும். அது மூணு வந்து வேற வேற திசைகள்ல இருந்து ஆனா ஒரு புள்ளியை நோக்கி நம்ம நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு 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 கிரியேட்டரா வந்து அது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. எங்களாலையும் எடுக்க முடியும், எங்க தமிழ் சினிமாலையும் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப சமீப காலங்களாவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்கு, இந்த ஓடிடி எல்லாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம எடுக்க தெரியல எடுக்க மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க அடர்வும் சரிவும் வந்து வேற லெவல். அது ரொம்ப சரியான ஆட்கள் கையில கிடைக்கும் போது தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு பெரு நம்பிக்கை வந்து தொடர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ், லாசியா எல்லாருக்கும் பாக்குறேன். அவங்க லிஜோஸ் வந்து ஒரு தனியா பாராட்ட வேண்டியது இருக்கு. அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா எல்லாரும் எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது, அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நடிக்கிறது, அது அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. மொத்தத்துல ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யுகபாரதி ஐயான்னு நான் இப்பதான் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலையோ இல்ல தனிப்பட்ட ஒரு புரிதல்ல மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது. இது வந்து ஒரு மானுடவியல் ஒரு வரலாற்று பார்வையோட சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றுல வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாம படிநிலைகளா கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோட இருக்கிற ஒரு நபர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்படி ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதிருக்கனால கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு தெளிவா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த குழுவிற்கும் ஜென்டில்வுமன் குழுவிற்கும் ரொம்ப முக்கியமா இப்படி ஆன படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் ஹரி அவர்களுக்கும், கோமலா ஹரி அவர்களுக்கும், லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. முதற்கண் வணக்கம். ரொம்ப நாளா ஒரு சில பேரை நம்ம லைஃப்ல சந்திக்கணும்னு நினைக்கிற 3 மனிதர்களை ஒரே மேடையில் பார்க்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சார் லெனின் பாரதி சார், ராஜமுருகன் சார். ராஜமுருகன் சார் வந்து எனக்கு நான் நிறைய உதவி இயக்குநர்களோட பயணிக்கிறதுனால நான் எல்லாருக்கும் ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணிட்டே இருவேன். அதுல அவரோட முக்கியமான புத்தகம் வட்டியும் மோதலும் சொல்லினே இருப்பேன். அது என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு உதவி இயக்குனரா ஒருத்தங்க டிராவல் பண்றதோ ஒருத்தங்க புத்தகம் படிக்கிறதோ எது அவங்களோட கதை களத்துக்கெல்லாம் உதவுது அப்படின்ற மனிதர்களையும் அவரை இன்னைக்கு நான் இங்க பாக்குறேன். அதாவது உலகம் ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் யூ, ஸோ தட் வே டுடே மை யூனிவர்ஸ் ஹேட் ரெஸ்பாண்டட் டு மீட் மிஸ்டர் ராஜமுருகன். லெனின் பாரதி சார், மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அப்படி ஒரு பிரமிப்பை படத்தை பார்த்துட்டு அவரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவரே பார்க்குறேன். இங்க 3 பேரையும் பார்த்து ஜெய்பீம் சார் உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, த எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் த எனிமி ஆஃப் ஆர்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் லிமிடேஷன் பாங்க. அதாவது நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சி அதை சாத்தியமாக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சிலது நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்துல அதை சாத்தியமாக்குறது எவ்வளவு பெரிய சவால் அப்படிங்கிறதுக்கான படம் தான் ஜென்டில்வுமனா பார்க்குறேன். இதற்கான முதல் படி எனக்கு இந்த படத்திற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கான முதல் காரணம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு ஸ்ரீதரன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதர் இங்க காத்தவராயன், அவர் வழியா தான் எனக்கு ஜோஷுவா பழக்கம். ஒரு சத்தியமான உண்மை, ஜோஷுவா வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம். நிறைய உதவி இயக்குநர்கள் கதையெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. ஆனா அதை சாத்தியமாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் அதை எப்படி சாத்தியமாக்குறேன் அப்படின்னு அதை எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு உதவி இயக்குனரா நான் பார்த்து இன்னைக்கு இயக்குனரா இருக்கிற ஜோஷுவா தான். ஐ எம் so proud of you ஜோஷுவா to be part of this team. ஏன்னா நான் சில இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸு, பெரிய பட்ஜெட்ஸு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்துக்கான சவால் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிடேஷனுக்குள்ள தான் நான் ஒர்க் பண்ணேன். ஆனா அந்த லிமிடேஷனுக்குள்ளார எனக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தேன். ஆனா முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 இயர்ஸ், அந்த 20 இயர்ஸ்ல என்ன நான் பேக் பண்ணிக்கணுங்கிற படமா நான் பாக்குறது ஜென்டில்வுமனா தான் பார்ப்பேன். அதாவது என்ன தட்டி கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன்ல, இது இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளார என்னால இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு, அப்படி ஒரு சாத்தியத்தை எனக்கே கற்றுக் கொடுத்த ஜோஷுவா தான் இங்க. அதாவது ஒரு படம் 19 நாள்ல ஒரு படத்தை முடிக்க முடியுமா அப்படின்னு, அதாவது அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்னதான் எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் தட் ஆப்சன்ஸ் ஆஃப் லிமிடேஷன்ஸ். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இதை சாத்தியமாக்கு அப்படிங்கிறத தாண்டி சிலது உங்களோட லிமிடேஷனுக்குள்ள இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னா அது என்னங்கிறத நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் சினிமாவில் ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கேன், சில பேருக்கு எல்லாமே கிடைக்கும்,
அந்த ரிசோர்ஸ், அதாவது யாருமே எதிர்பார்க்காத ரிசோர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனா அதை சரியா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுல நிறைய பேர் தோத்துருவாங்க. இப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கும்ல, ஒருத்தன் போராடுறான், அந்த போராட்டத்துல வந்து தனக்கு ஒண்ணு கிடைக்கும் போது நான் இதுதான் எனக்கு லைஃப், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல அவன் அந்த ஃபோர்ஸோட ஒர்க் பண்றான்ல, அப்படி நான் பார்த்த ப்ராஜெக்ட் தான் இது. அதாவது ஒரு நாளும் அந்த 19 நாள் நான் எப்படி நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா, இந்த 19 நாள் இது சாத்தியமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, அந்த 19 நாள்ல சாத்தியமாக்கணும். அண்ட் த ஹோல் கிரெடிட் கோஸ் ஃபார் த என்டையர் டீம், எவ்ரி ஒன், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இதுக்கெல்லாம் பக்கபலமா நின்ன ப்ரொடியூசர்ஸ் கோமலா, ஹரிபாஸ்கர் சார், எவ்ரி ஒன். I'm so thankful and definitely I will say I am so proud to be associated with this project. இந்த படத்துல அதாவது நம்ம லைஃப்ல நிறைய பண்ணியிருப்போம், பட் ஒரு சிலது மட்டும்தான் அவங்களோட ஹார்ட் அண்ட் சோலா உங்களை டச் பண்ணியிருக்கோம். அப்படி டச் பண்ண சில விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட். எனக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு வரேன். அந்த படம் முடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அவ்வளோ பெரிய கோபம் வந்துச்சு. ஏன்னா நிறைய உதவி இயக்குனர்கள் கதையை கூட வந்து அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து சார் சொல்றாங்க படிக்கணும். அது படிக்கும்போது நான் நினைப்பேன், இந்த ஸ்கிரிப்ட்லாம் படமா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா வருத்தமும் இருந்துச்சு, இவங்களுக்கான சரியான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஒரு சில ப்ராஜெக்ட், நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி சில வேஸ்டேஜஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கோவம் வந்துச்சு. ஒருத்தருக்கு இங்க கிடைக்குது, இன்னொருத்தருக்கு இங்க கிடைக்கல. ஆனா கிடைக்காதப்போ அவங்களோட வழி என்னவா இருக்கு. டெஃபினெட்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் எனி நியூ டைரக்டர் வித் இந்த மாதிரி ஜோஷுவா மாதிரி நான் ஃபைட் பண்ணி ஒன்று பண்றேன் அப்படின்னு நிக்கிற எந்த இயக்குனராக இருந்தாலும், த டோர்ஸ் ஃபார் தெம் ஃபார் வித் அமரன் வில் ஆல்வேஸ் பி ஓப்பன், பிகாஸ் ஹீ ஸ்ட்ரைவ் ஃபார் இட். அவரு அந்த டிட்டர்மினேஷன் ஜோஷுவா கிட்ட பார்த்தேன். அண்ட் ஹீ இஸ் ஸோ டெடிகேட்டட். அண்ட் டெஃபினெட்லி இவர் மாதிரி நியூ ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ்க்கு கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸ் லைக் ஹரிபாஸ்கர் சார் மாதிரி சில ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா இந்த சினிமா இன்னொரு தளத்துக்கு போகும் நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களோட வாழ்த்துக்களோட இந்த படம் பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பா நம்புறேன். அடிச்சு ப்ராமிஸ் பண்ணுவேன். டெஃபினெட்லி திஸ் வில் கோ பிளேசஸ். அண்ட் இதுல திரு யுகபாரதி சார், அவரையும் நான் ரொம்ப வருஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டால், பட் இதுல தான் அவர் கூட பயணிச்சேன். அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட வே ஆஃப் திங்கிங், அதெல்லாம் இங்க டயலாக்ஸ் ஆகும், லிரிக்ஸ் ஆகும், அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பியூரிட்டி அண்ட் கன்வேயிங், அந்த கன்விக்ஷனோட கன்வே பண்ற, அது கண்டிப்பா யுகபாரதி சார் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஆல். அனைத்து ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஆண்மை என்ற சொல்லை ஒழிக்காமல் பெண்களுக்கு என்றும் விடுதலை கிடையாது. மதம் என்ற சொல்லை ஒழிக்காமல் மக்களுக்கு என்றும் விடுதலை கிடையாது. இந்த மேற்கோளை காட்டி என்னுடைய வணக்கம் மற்றும் நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அண்ணன் ஞானவேல் ராஜ் அவர்களுக்கும், லெனின் பாரதி அவர்களுக்கும் மற்றும் அனைவரும் ராஜமுருகன் சார் அவர்களுக்கும், அனைவருக்கும் யுகபாரதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னை பெற்ற தாய் தந்தை நண்பர்கள் மற்றும் இந்த துறையில் என்னோடு சக காலத்தில் பயணிக்கும் என்றும் அரவணைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஜென்டில்மேன் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த கதையை ஜோஷுவா என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இந்த கதையில ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஆஸ் எ ஃபெல்லோ கிரியேட்டர், ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் அண்ட் ரைட்டர் அண்ட் ஒரு இயக்குனராக ஒரு பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது சக ஒரு கலைஞனையும் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நட்புணர்வோடு ஜோஷுவா கதை சொல்லும் போது, இந்த கதை கண்டிப்பா நம்ம திரையில பார்த்து இந்த சமூகம் வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரோட ஒரு டச்சில் அழகா இருந்தது. அந்த கதையை வந்து உடனே ஹரிபாஸ்கர் சார் சொல்லும்போது, ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், ஒரு ட்ரூ சினிமா எப்பவுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சினிமா லவர், போத் ஹரி சார் அண்ட் கோமலா மேம் ரெண்டு பேருமே இந்த கதையை முதல்ல சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே நாளைக்கு அவர் வர சொல்லுங்க பேசிடலாம்னு சொல்லிட்டு ஜோஷுவா வர சொன்னாங்க. ஜோஷுவா கதை நரேட் பண்ணாரு, அருமையா சொன்னாரு. வந்திருந்த பெண்ணியம் பேசக்கூடிய பல படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த படங்கள்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு டிபிக்கல் ஃபார்முலா இருக்கும். பட் அந்த ஃபார்முலா எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு இதை வந்து ஒரு ஆஸ்தெட்டிக்கலி எந்த அளவுக்கு எல்லா கிராஃப்டையும் ஹேண்டில் பண்ணி அழகா எல்லாத்தையும் அழகா கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து ஜோஷுவா ஒர்க் பண்ணும்போது நிறைய பார்த்திருக்கேன். ஆக்சுவலா ஆன் த செட் as well as after the work, it was really amazing to watch him working and making the film. So I thank him for giving us a beautiful film and wonderful film, and it's going forward he's going to give excellent movies further going
கோயிங் ஃபர்தர். அண்ட் தென் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு உடனே ஒத்துக்கிட்ட ஹரிபாஸ்கர் அண்ணனுக்கும் குமலமேனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்றைக்குமே. ஸோ இதுல இந்த படத்துல நிறைய எல்லா படத்துலயும் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வலி எல்லாமே இருந்திருக்கலாம். அதை தாண்டி எல்லாம் வந்திருப்போம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அப்படி என்ன இருந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தட். என்னால் நடந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தட். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்தோம்னா இதுல நடிச்சிருக்க முதன்மையான கதாபாத்திரங்கள் லிஜோ மேம், லாஸ்லியா அண்ட் ஹரிகிருஷ்ணன் பிரதர். கங்க்ராட்ஸ் மேம், லிஜோ மேம். இந்த வருஷம் ஐ திங்க் உங்களுக்கு வந்து இது 4th ஃபிலிம் ஐ கெஸ். இந்த 2025 4th ஃபிலிம். அண்ட் இன்னும் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2025 உங்களுக்கு 7 படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். ஸோ ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். ஸ்பாட்லையும் பார்த்துருக்கோம், பிளஸ் ஆன் ஸ்கிரீன்லையும் பார்த்தோம். எக்ஸலண்ட். அண்ட் நம்ம ஜெய்பீம்ல பார்த்துருக்கோம். அதை அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜென்டில்வுமன் வந்து ஒரு கம்ப்ளீட்லி யூனிக்கான ஒரு சட்டிலான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அமேசிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மேம் நெவர் சீன் a performance like this earlier. She proved that when she get a good character arc, அந்த கேரக்டர் வந்து ப்ராப்பரான கேரக்டர் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அதுல வந்து she can do an amazing job அப்படின்றத நான் பார்த்தேன். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல. அண்ட் the face of between the character like பூர்ணி லிஜோம் பண்ணிருக்காங்க, ஆனா கேரக்டர் லாஸ்ட் இயர் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப்ல வந்து மீன்ஸ் மீட்டிங் இருக்கும்போது எக்ஸலன்ட் டைலாக்ஸ். அதெல்லாம் வந்து நீங்க இந்த செஞ்சுரியில இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து இந்த அழகான ஒரு கதையில உங்களால கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு யுகபாரதி எனக்கு நன்றி சொல்லணும். ஸோ அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் நிஜமாலே அந்த ஒரு ரெவிலேஷன் வரும். அந்த ரெவிலேஷன் சீன்ல லாஸ்ட்லி அவங்களோட ஆக்டிங் அண்ட் ரிஜும் அவங்களோட ரெசிபிகேஷன் அமேசிங்கா இருந்தது. அதை நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரம் ராஹாரிட்டில இருந்து ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் இதுலயும் பார்த்திருக்கேன். சூப்பர் மேம், ரியலி டன் எக்ஸலன்ட் ஜாப். லிஜோ மேம் சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு சீன்ல எல்லாம் வந்து அவங்க அழறத பார்த்துட்டு அழுதுட்டே அந்த டைலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. அது நிஜமாலே வந்து அதை எரிக்கட்லயே பார்க்கும்போது அமேசிங்கா இருந்தது. ஆக்சுவலா எக்ஸலன்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் டைலாக்ஸ் அண்ட் பாடல் வரிகள் நாங்க ஒரு பெரிய ஒரு வரம் அப்படின்னு நினைக்கலாம். அண்ணன் யுகபாரதி அவர்கள் ஜோஷோக்காக இணைந்ததுக்கு, அந்த படத்தை இணைந்ததற்கு அவரு ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவார் இல்லையா, நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் செருப்பல் அடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இல்ல செருப்பல் அடிக்கல, செருப்பல் தான் அடிச்சிருக்காங்க, அடிச்ச மாதிரி இல்லைன்னு. அந்த மாதிரி இயேசுநாதரை சிலுவில் அறையும் போது, ஆணியை வச்சு அறையும் போது அந்த வலி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே தெரிஞ்சிருக்காரு. ஆனா யுகபாரதி அண்ணன் வந்து அந்த ஆணாதிக்கம்ன்ற ஒரு சாதி கொடுமையை அந்த படத்துல எந்த அளவுக்கு வந்து இன்னும் சமூகத்துல அது எனி ரிலிஜியன் ஆர் எனி செக்ஷன் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆர் திஸ் வேர்ல்ட், அது எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அதுல ஆணாதிக்க சாதின்றது இன்னும் இருக்கு. அது இன்னும் ஆணித்தரமா வந்து அது வெளியில காமிச்சுக்கிறோம், எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். பட் உள்ளுக்குள் எல்லாருக்குமே அந்த ஆண் அப்படின்ற ஒரு வலிமை, பெண் ஒரு பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கு. அதை வந்து அழகான வரிகள்ல ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆணாதிக்க சாதி உள்ள மக்களுக்கு, அந்த ஆண்களுக்கு கண்டிப்பா போய் சேர அளவுக்கு அழகா சொல்லியிருக்காரு. நாட் ஓன்லி இன் டைலாக்ஸ் பட் லிரிக்ஸ்லயும், பாடல் வரிகள்ல அழகா சொல்லியிருக்காரு. அதை ஒரு பெண்ணோட வலி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அவ தாங்கிட்டு எவ்வளவு காலம் சதிச்சிட்டு இருப்பா. அவ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். அந்த டிசிஷன் ரைட்டா தப்பான்றது யாருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவ கரெக்டா பண்ணிருக்காளா இல்லையா, அதுதான் அந்த பூர்ணின்ற கேரக்டரும் அந்த ஆனன்ற கேரக்டரும் இந்த படத்துல பண்ற ஃபேஸ் ஆஃப் அண்ட் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் பிரதர், அவரை பத்தி சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் அவரோட தனித்துவமான ஆக்டிங்கை பார்த்து வேந்திருக்கேன். எந்த ஆர்டிஸ்ட் கூட அந்த சீன் பண்ணாலும் அந்த சீன்ல ஹி வில் டாமினேட். அவரோட ஆதிக்கம் இருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தங்கலான்ல கூட நிறைய சீனில் பார்த்துருக்கலாம். அந்த அதை ஜஸ்ட் கேஷுவலா அழகா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த படத்துல நீங்க ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷனை பார்க்கலாம். அந்த கண்ணிலேயே வந்து அவர் ஒரு பிளே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா ஃப்ரம் த பிகினிங் சூப்பரா இருக்கும். அந்த நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அது பிரதர் 2025 இந்த பிலிம்ல நீங்க எல்லாமே நீங்க வந்து ப்ரோட்டகானிஸ்ட் நிறைய ரோல் பண்ண போறீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் இன்னும் மற்றும் இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், அண்ட் இந்த படத்தை விநியோகம் செய்ய முன் வந்த திரு ஹரி உத்ரா அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் ஊடகத்தின் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்க தான் மக்களுக்கு சரியான செய்தியோட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி படம் கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிச்சா ஹரிபாஸ்கர் மாதிரி ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து மேன்மேலும் நல்ல திரைப்படங்கள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நன்றி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Good evening to everyone. Thanks for coming this wonderful event. ஜென்டில்வுமனோட பிரஸ் மீட். இந்த படம் எப்படின்னா, ஜோஷுவா வந்து இனிமே நீங்க ஜோஷுவா யாருன்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ். ஜோஷுவா வந்து ரொம்ப
நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. கங்க்ராட்ஸ் ஜோஷுவா. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹரி சார். நான் இன்னைக்கு தான் நேர்லயே பார்த்தேன். இவ்வளவு நாள் நான் போன்ல தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன், போன்ல தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கேட்டது என்னமோ பக்கா டைமிங்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி ப்ரொடக்ஷன் சைடா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஹரி சார் அண்ட் ஒன் டிராப் ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் இந்த படத்துல நடிச்ச லிஜோ மேம், லாஸ்ட்லியா, ஹரி ப்ரோ, மூணு பேருமே நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு படம் பேசும். நம்ம பேசுறதோட படம் நல்லா பேசணும். கோவிந்த் வாசுதா ப்ரோட மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய பிக் சப்போர்ட். அவர் இன்னைக்கு இங்க வரல, பட் ஆனா அது ரொம்ப பெரிய சப்போர்ட். கேமராமேன் காத்தவராயன், அவரோட விஷுவல்ஸ் வந்து ஸ்ரீதர் ப்ரோ தான். அவரோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யுகபாரதி அண்ணனோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்த ட்ரெய்லர்ல இருக்க டைலாக்ஸ் தான் படம் ஃபுல் லென்த்துக்கு அப்படிதான் இருக்கும். இந்த படம் இன்னும் நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பெரிய சப்போர்ட் தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஃபர்தரா ஃபியூச்சர்லயே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன். பிகாஸ் he gave me this opportunity to be here in this project, and then the producers who had the belief in me, and my co-actors லாஸ்லியா மேம், லிஜோ மேம், ஹரி சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் இன் ஆல், March 7th எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க ஜென்டில் உமன். ஐம் ஷுர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். வந்திருக்க பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திருமதி கோமலா ஹரி அவர்களுக்கும் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. அவரோட உறுதுணையாக இருந்த திரு தினேஷ் கோப்ரொடியூசர் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் 3 பேருமே லாஸ்ட்லியா வந்து நான் இதுக்கு முன்னாடி அவங்களோட படம் பார்த்ததில்ல. லிஜோமல் படமும் ஹரி படமும் நான் பார்த்துருக்கேன். அவங்க நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, டவுட்டில் இருந்தேன். ரீஃபண்டில் பார்த்துட்டு அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு டேரக்டர் கேட்டால் இது ஓகேவான்னு கேட்பேன். அவன் ஓகேன்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல, டவுட்டாகவே இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 3 பேருமே ஒரே மாதிரி நடிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அவன் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு தெரியல, அது படத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது. 3 பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ப்ளஸ் வந்து எனக்கு பிடிச்ச 3 டேரக்டர் எங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. திரு ஞானவேல் சார், ராஜமுருகன் அண்ணன், லெனின் பாரதி சார், 3 பேருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர், எனக்கு 96 படம் பார்த்ததுலேருந்தே இந்த இவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இவரோட ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தால் சான்ஸ் கிடைக்கல. இந்த படம் கிடைச்ச உடனே அதே போல் இருக்கும்னு நினச்ச மியூசிக், ஆனால் அதை விட நல்லா போட்டுருந்தார் மியூசிக். அப்புறம் வந்து நம்ம அண்ணன், உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே அண்ணன், எனக்கும் அண்ணன் யுகபாரதி அண்ணன். அவரை பார்க்க போகும்போதெல்லாம் ஆஃபீஸில் அன்பா கூப்பிடுவார், வா தம்பி அப்படின்ட்டு. என்ன இல்லை, எல்லாருமே எந்த டவுட்டும் கேட்கலாம் அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பாரு. நன்றி அண்ணன். நீங்கள் வந்து டயலாக்கும் ப்ளஸ் சாங்கு இந்த படத்தில் எழுதுனதுக்கு. அப்புறம் வந்து நம்ம டைரக்டர், இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது டைரக்டர் மாதிரி வேலை செய்வான். இப்போ டைரக்டராக வேலை செய்யும்போது சாவடிக்க போகிறான்னு நினச்சேன். ஆனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அசிஸ்டண்டாக இருக்கும்போது பண்ணுவான், கேமராமேனை டார்ச்சர் பண்ணுவான், எல்லாருமே டார்ச்சர் கொடுப்பான் ப்ரொடக்ஷன்ல எல்லாம். ஆனால் டைரக்டர் ஆனவனா அமைதி ஆகிட்டான். எனக்கு புதுசாக இருந்தது, ஏன் இப்படி அமைதி ஆனான்ட்டு. ஷார்ட்டை சொல்லிட்டு வெளியே போயிடுவான். நான் அவன்றதுனால ஃப்ரெண்டுன்றதுனால நான் சொல்கிறேன். ஷார்ட்டை சொல்லிட்டு வெளியே போயிடுவான். எல்லாம் ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா ஆர்டிஸ்ட்டுக்காக ஃப்ரீ பண்ணுறதுக்காக எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு க்ளீனாக எடுத்தான் படம். ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. சில டவுட்டாக, எனக்கே சில இடத்துல டவுட் இருக்கும், எப்படி இருக்கலாம், கன்ஃபியூஸாக இருப்பேன். அப்போ அவனே வந்து சொல்லுவான், இப்படி வேணும், கிளியராக சொல்லுவான். நல்லா வந்திருக்கு படம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஜென்டில் உமன் வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல இருந்து இது வேற ஒரு தளம். இந்த படத்துக்கு வந்து இந்த வெளியிடுற வாய்ப்பை எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த ரிஸ்வான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. 2வது ஹரி சார் அண்ட் கோமலா மேடம், அப்புறம் நேதாஜி சார். ஸோ இவங்க வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து படங்கள் இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை வந்து கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜோஷ்வா, ஏன்னா ஜோஷ்வா வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு கேமராமேன் சார் சொல்ல மாதிரி தான். அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசி அவ்வளோ ஈஸியாக அப்ரூவல் எடுக்க முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த கேதர் பண்ணுவார். அந்த மாதிரி ரிலீஸ்க்கும் இந்த படத்துக்காக நிறைய ஒரு ஐடியாஸ் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம், நானும் அவரும் சேர்ந்து. ஸோ March 7 இந்த படம் வந்து திரையரங்கில் வருது. ஸோ உமன்ஸ் டே அப்போ வந்து பெண்களுக்கான ஒரு படமாக வந்து நிச்சயமாக இந்த ஜென்டில் உமன் இருக்கும். இன்னும் இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்களை வந்து டீம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய முழு ஆதரவையும், படம் வந்து March 7க்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக பண்ணும்போது
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நன்றி, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்கள், தேங்க்யூ ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர பயமா இருக்குது. உள்ளுக்குள்ள கடகடகடகடா இருந்து ஸ்கூல்ல ஏதாவது பேச கூப்பிட்டாலே ஓடி போயிடுவோம். பட் இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். இவ்வளவு பெரிய ஸ்டேஜ், இவ்வளவு பெரிய கேமரா முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படம் பெண்களை பத்திய ஒரு படம், எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பீங்க. இந்த படம் ஸ்டோரி கேட்டவொன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப டச்சிங்கா இருந்தது. டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. எக்ஸ்ட்ரா எதுவுமே ஷூட் பண்ணல, என்ன சொன்னமோ அதை மட்டும் கரெக்டா எடுத்தாரு, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாரு. படம் நீங்க பார்க்கும்போது புரியும், ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் யுகபாரதி சார் பத்தி சொல்லி ஆகணும். அவரோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளாசிக்கா இருக்கும். பிளஸ் டைலாக்ஸ், ஒவ்வொரு டைலாகும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. மற்றபடி தேங்க் எவ்ரிபடி. இங்க வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.